இதனாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஜெபக்கூடுகையிலே தொடர்ந்து நீதிமொழியின் புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். சற்று புரிந்து கொள்வது கடினம். மூடன் வாய், ஞானவான்களின் உதடு, ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மூடனுடைய வாய், இரண்டாவது ஞானவான்களின் உதடுகள். ரைட். ஒருவன் மூடன் என்பதை அவன் வார்த்தைகளே சொல்லும். அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை மூடன் வாய். ரைட். ரெண்டு வார்த்தை சொல்கிறார் ஆவியானவர். ஒன்று காப்பாற்றும், இன்னொன்று உருக்குலைக்கும். தமிழை வாசிக்கிறேன். ஒருவன் மூடன் என்பதை அவன் வார்த்தைகளே வெளிப்படுத்தும். கவனிங்கள். அவன் முட்டாள் என்பதை, மதியினன் என்பதை அவன் பேசும்போதே வெளிப்படுத்துகிறோம். சம்மந்தமெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. நீங்கள் யானைன்னா அவங்க பூனைன்னுவாங்க. புரியுதா? அவங்க பேசுகிற எந்த வார்த்தையும் சம்மந்தமே இருக்காது. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் கண்ணு தெரியுதா? இவங்க யார் தெரியுமா? அவர்கள் வார்த்தைகளை அவளை வெளிப்படுத்தும். கவனியுங்கள். அவருடைய செயல்பாடு அல்ல, அவங்களோட வார்த்தைகளே. அந்த வார்த்தை படிக்க கேளுங்க. அவன் வாயிலே என்ன இருக்கும்? அகந்தை. இந்த வார்த்தையின் பொருள் இருமாப்பு, ஆணவம். கவனிங்க எல்லாரும். மூடனுடைய வாயிலே பணிவு இருக்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு பிரைஸ் லாட் சொன்னால் கூட பிரைஸ் லாட் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல மாட்டான், முகத்தை திருப்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை கோடிங்கள். அவன் வாயிலே அகந்தை இருக்கிறதா. நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் வாயிலே அகந்தை. திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. அவன் வாயிலே அகந்தை இருக்கிறது. அடுத்த வார்த்தை அந்த திரும்ப படிக்கிறேன்.